ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சிவகாமிஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம 11வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க? தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்களா? தூங்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி டிசம்பர் 6. ஸோ இன்றைக்கான கிளாஸ் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கப்போ ஆன்லைன் கிளாஸ். ஸோ இப்போ பாருங்களேன், இத்தனை நாளாக நம்ம பார்த்துருக்கோமா? ஒரு 10 நாளாக பார்த்துட்டோம். உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிதா? உங்களுக்கு நிச்சயமாக ஒரு இங்கிலீஷ் கிராமர் பற்றி, பேசிக் கிராமர் பற்றி ஒரு சின்னதான ஒரு ஐடியா உங்கள் மனசில் இருக்கும். ஸோ இப்போது நடந்து முடிஞ்ச ஒரு செயலை எப்படி பேசணும் 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு, அதே மாதிரி இப்போ நடக்கிற ஒரு செயலை எப்படி 2 வார்த்தையை வச்சுட்டு பேசணும், அதே மாதிரி நடந்து முடிஞ்ச ஒரு செயல் கொஞ்ச காலத்துக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை எப்படி பேசணும், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற செயல் கொஞ்சம் காலத்துக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை எப்படி பேசணும், எல்லாம் இந்த 3 வார்த்தை 2 வார்த்தை. ஒரு சப்ஜெக்ட்டு, ஒரு வெர்பு, அந்த செயல் யார் அந்த செயலை செய்கிறாங்க, அவங்க என்ன செயல் செஞ்சாங்க, இல்லை அந்த செயல் யார் செய்கிறாங்க, அது என்ன செயல், அப்புறம் இல்லைன்னா அந்த செயல் யார் செய்கிறாங்க, அது அந்த செயலோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றிலாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி 11வது நாள் கிளாஸில் இன்றைக்கும் ரொம்ப முக்கியமான கிளாஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சொல்லலை, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஐன்னா நான் அதனால் ஒரு சில விஷயங்களை, சிம்பிளான விஷயங்களை சொல்லலை. இருந்தாலும் ஜஸ்ட் இன்றைக்கி பார்த்துடலாம். அந்த ஐன்னா நான், ஆங்கிலத்தில், இங்கிலீஷில் நம்ம ஐ அப்படின்னு சொன்னோன்னா அது நான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வீனா நாங்கள். ஒரு கும்பலாக ஒரு 10 பேர் நின்னாங்கன்னா அது நாங்கள். அது யார் வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? கும்பலாக ஒரு 10 பேர், இல்லை 2க்கு மேலே யாராச்சும் வந்தாங்களோ அது நாங்கன்னு சொல்லுவோம். அடுத்து யூன்னா நீங்கள், சரிங்களா? இப்போ பாருங்கள், தமிழில் நீங்கன்னு சொன்னால் ஓகே, நீன்னு சொன்னாலும் யூ தான், நீங்கன்னு சொன்னாலும் யூ தான், சரிங்களா? இப்போது அப்படியே இது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்களேன். நீ அப்படின்ற சொல்ல வச்சு, ஒரு பாஸ் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு, உங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஸ்டாஃப் யாராச்சும் சீனியர் ஸ்டாஃப் வந்திருக்காங்க. அவர்கிட்ட அவரை பற்றி உங்கள் வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா, ஹீ இஸ் மை பாஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போது ஹீ அப்படின்னா என்ன? அவர் நான் சொல்லுவோம். ஹீனா அவன் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருப்போம். இப்போ அவர் அப்படின்னாலும் ஹீ தான், சரிங்களா? அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இது அப்படியே அவர்னு வச்சு சொல்லுங்கள். ஹீ இஸ் மை பாஸ் அப்படின்னு சொல்லும்போது இதை இருக்கிறார்ல, அவன், ஹீன்ற இடத்துல இந்த இடத்துல அவன் சொன்னோன்னா அவன் தான் என்னோடய பாஸ் அப்படின்ற மாதிரி வரும். அப்படியே தமிழ் அப்படியே மாற்றணுன்னா எப்படி வரும் பாருங்களேன். தனிக்கிறார்ல, அவன் தான் என்னோடய பாஸு, இவர் தான், அவன் தான் என்னோடய பாஸு அப்படின்னு வரும். அப்போது அந்த மரியாதையாக சொன்னோன்னா அவர் அப்படின்னாலும் ஹீ தான், அவன் அப்படின்னாலும் ஹீ தான். அப்போது ஹீ இஸ் மை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வரும்போது அவர் தான் என்னோடய பாஸ் அப்படின்னு வரும். அப்போ அவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம ஹீனாலும் ஒன்று தான், ஹீனாலும் அவன்னாலும் ஒன்று தான், அவன்னாலும் ஹீயை தான் குறிக்கும், அவர்னாலும் ஹீயை தான் குறிக்கும், சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது தேனா அவங்க, அதுதான் நான் சொன்னேன்ல, ஹீ அவர்னாலும் ஒன்று தான், ஹீ தான் அவன் அப்படின்னு சொன்னாலும் இதுதான். ஹீ இஸ் மை பாஸ், ஹீ இஸ் மை சீனியர் ஸ்டாஃப், ஹீ இஸ் மை ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட், ஹீ இஸ் மை டைரக்டர், ஹீ இஸ் மை ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், அவன் தான் என்னோடய ஆர்டிஓ அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் தான் என்னோடய ஆர்டிஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியாதையே சொல்லுவோம்ல. அப்போ இங்கிலீஷில் என்னடா இது அவன் சொல்கிறோம், அப்போ அவன்னா ஹீ இஸ் மை ஆர்டிஓ அப்படின்னு சொல்கிறோம். அவன் தான் என்னோடய ஆர்டிஓ அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் தான் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் தான் அப்படி என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ ஹீன்ற இடத்துல அந்த இடத்துல எப்படி வந்துடும், அவர் அப்படின்னு மரியாதை நிமித்தமாக சொல்லுவோம், சரிங்களா? ஓகே. அப்போ ஹீனா அவர்னு சொல்லலாம், அவன்னு சொல்லலாம், சரிங்களா? இது உங்கள் வயசுக்கு சின்னவங்களை உங்கள் கேஷுவலாக நீங்கள் பேசுகிற இடத்துல அவன்னு சொல்லிக்கலாம். இல்லை யாராச்சும் உங்களுக்கு நான் இதை எது சொல்கிறேன்னா, ஹீனா அவன் தானே, அந்த மாதிரி அந்த இடத்துல பொருள் வேறுபடும்ல அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் யாராச்சும் நீங்கள் கேட்டால் அப்படி சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ ஷீனா அவள், இட்டுனா அது. அப்போ இதுதாங்க மீனிங்கு, இதுதான் பேசிக் மீனிங். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு சப்ஜெக்ட்டு, அவங்க செய்கிற செயல் ப்ளஸ் வெர்பு. ஒரு சப்ஜெக்ட்டு, அந்த அடுத்து அந்த நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க எந்த நிலையில் இருக்காங்க, அவங்களோட தன்மை என்ன, அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, அதெல்லாம் அப்ஜெக்டிவ், சரிங்களா? அது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, கண்டினியூஸில் ப்ரெசண்ட்டு, அப்புறம் கண்டினியூஸில் பாஸ்ட்டு. இந்த 4 இது வரைக்கும் பார்த்துருக்கோம்.
இப்போது கண்டினியூஸில் பாஸ்ட் இது 3 பார்த்துருக்கோம். இப்போ கண்டினியூஸில் பாஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ 2 வார்த்தையை வச்சு நான் ஒரு மேஜிக் பண்ணலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜில் பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னென்னா, நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், அவங்க என்ன செயல் செஞ்சாங்க அது. சரிங்களா? அப்படின்னா நான் படிக்கிறேன், நான் எழுதுகிறேன். இப்போ கேள்வி என்ன வருது? நீ என்ன பண்ணுற? நான் படிக்கிறேன். நீ என்ன பண்ணுற? நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பார்க்குறேன். நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பார்க்குறேன். இது 2 வார்த்தை இல்லை. நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பார்க்குறேன். நான் பார்க்குறேன் தான். என்ன பார்க்குறேன் அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுன்னு அந்த இடத்துல சொல்லுவோம். ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன? சப்ஜெக்ட்னா நான் பார்க்குறேன். சப்ஜெக்ட்டு வெர்பு. நான் என்ன செய்கிறேன்? பார்க்குறேன்ற ஒரு செயல் செய்கிறேன். அப்போது என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஆப்ஜெக்ட். அப்போ நான் பார்க்குறேன். என்ன பார்க்குறேன்? ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பார்க்குறேன். அது ஆப்ஜெக்ட்டு. ஆனால் இது 2 வார்த்தை, சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு. நான் பார்க்குறேன், நான் படிக்கிறேன், நான் தூங்குறேன். நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்கும்போது 2 வார்த்தையை வச்சு சிம்பிளாக பதில் சொல்லணுன்னா, நான் பார்க்குறேன், நான் படிக்கிறேன், நான் தூங்குறேன், நான் விளையாடுறேன், நான் நடக்கிறேன். இப்படிலாம் 2 வார்த்தை மேஜிக் இதுக்கு. சரிங்களா? அப்படின்னா சரிங்களா? அப்போ 2 வார்த்தையை வச்சுட்டு நம்ம எப்படி பேசலான்றதை, இப்போ ப்ரெசென்ட்டில் உள்ள நடக்கிற ஒரு செயலை எப்படி பேசலான்றதை சொன்னோம். அதே மாதிரி நடந்து முடிஞ்ச செயலை 2 வார்த்தையை வச்சுட்டு பேசணுன்னா எப்படி வரும்? நான் படித்தேன், நான் பார்த்தேன், நான் தூங்கினேன், நான் விளையாண்டேன். இதெல்லாம் அப்போ நான் இந்த இடத்துல பாஸ்ட்டுன்னு சொல்கிறது சில பேர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டால், நேற்று தான் பாஸ்ட்டு, நேற்று என்ன செஞ்சோமோ அதுதான் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாஸ்ட்னா என்னன்னா, இப்போது ஒரு சில முன்னாடிக்கு இப்போ நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு சில நொடிகளுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் பேசணும். இப்போ பாருங்கள், ஹாய் எப்படி இருக்கீங்க? இப்போ பாருங்கள், இப்போ நான் ஹாய் எப்படி இருக்கீங்க நான் ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 நொடிக்கு முன்னாடி சொன்னேன்னா அது பாஸ்ட். அப்போது ஒரு சில நொடிகளுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சதுலேருந்து, இந்த உலகம் தோன்றினதுலேருந்து அந்த 2 நொடிகளுக்கு முன்னால் நான் பேசினேன்ல, ஒரு செகண்டுக்கு முன்னாடி நான் என்ன பேசணுன்னா அதுலேருந்து உலகம் எப்போ தோணுச்சோ அது இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்தது எல்லாமே பாஸ்ட்டு தான். சரிங்களா? இப்போ நம்ம கண் எதிரே நடக்கிறது மட்டும்தான் ப்ரெசண்ட்டு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ நேற்று, போன மாதம், போன வாரம், போன வருஷம், அப்போ 10-20 வருஷத்துக்கு முன்னாடி அது எல்லாமே பாஸ்ட்டு தான். சரிங்களா? அப்போ பாஸ்ட்னால் சில பேர் நேற்று தான் பாஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பாஸ்ட்னா அப்படி இல்லை. சில நொடிகளுக்கு முன்னாடி நடந்ததுலேருந்து, இந்த உலகத்துலேருந்து வரலாறு எப்போ தோன்றுச்சு, உலகம் எப்போ தோன்றுச்சு, அதுலேருந்து அது வரைக்கும் நம்ம நடந்த ஈவெண்ட் எல்லாத்தையுமே நம்ம பாஸ்ட்டில் தான் சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ 2 வார்த்தை மேஜிக்கில் 2 வார்த்தையை நம்ம என்னென்ன வார்த்தை அது எப்படி எப்படி சொல்லணுன்றது நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதுக்கு அடுத்தது இதுதாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா, சப்ஜெக்ட்டு வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்ற பேட்டர்லாம் பார்க்கணும். இப்போ ஆப்ஜெக்ட்னா என்ன? நான் செய்கிறேன், நான் ஒரு செயலை செய்கிறேன், இல்லை அவன் ஒரு செயலை செய்கிறான், இல்லை யாரோ ஒருத்தவங்க ஒரு செயலை செய்கிறாங்க. இப்போ இல்லை ஒரு பேர் உள்ளவங்க ஒரு செயலை செய்கிறாங்க. ராம் ஒரு செயலை செய்கிறாங்க, ராஜு ஒரு செயலை செய்கிறாங்க, மகேஷ் ஒரு செயலை செய்கிறாங்க. அந்த செயல் என்ன? அந்த செயலால் என்ன விளைவு உண்டாக்குது? அதுதான் ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்களேன், அதுதான் ஆப்ஜெக்ட்டு. சரி, அதை போக ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ 3 வார்த்தையை வச்சுட்டு ஒரு லாங்குவேஜ் எப்படி அழகாக க்ரியேட் பண்ணுறது, பேசுகிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே என்ன பார்த்தோம்? நான் படித்தேன்னு பார்த்தோம் 2 வார்த்தையில். இங்கே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ நீ என்ன செய்கிறேன்னு கேட்கும்போது, அந்த படிக்கிற அப்படின்ற செயல் கொஞ்சம் காலத்துக்கு நடைபெறுது. அது ஒரு 2 நிமிஷமாவோ இல்லை 1 நிமிஷத்துக்கு மேலே கொஞ்சம் தூரம் நடந்துக்கிட்டே இருக்குது. நான் அதை சொன்னதில்ல, இதெல்லாம் கண்டினியூஸ். அப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு செயல் கொஞ்சம் தூரத்துக்கு நடந்துக்கிட்டே இருக்குன்னா அதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்? ப்ரெசென்ட்டில் வர கண்டினியூஸ். இல்லை கண்டினியூஸில் தொடர்ந்து நடக்குதுன்னு அர்த்தம், தொடர்ச்சியாக அப்படின்னு அர்த்தம். கண்டினியூஸ் அப்படின்ற வார்த்தையுமே ஒரு அட்ஜெக்டிவ் தான். சரிங்களா? அப்போ ப்ரெசென்ட் கண்டினியூஸ். சரிங்களா? ஓகே, அங்கே பாருங்கள். அப்போ இது கூட என்னென்னு சொன்னேன்? அப்போ நான் படித்தேன்னு சொன்னேன். இங்கே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஸ்டடியிங், ஐ எம் அட் ப்ளே கிரவுண்ட். இதெல்லாம் அட்ஜெக்டிவ். ஐ எம் ஸ்டடியிங் வெர்பு கூட ஐஎன்ஜியும் வரும். இப்போ ஐ எம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இந்த கண்டினியூஸில் மட்டும் ஆம் இஸ் ஆர், அதாவது ப்ரெசென்ட்டில் ஒரு செயல் நடக்குது, ஒரு பொருள் என்ன நிலையில் இருக்குதுன்னு சொன்னால் ஆமு ஈஸு ஆறு, இது கூட எல்லாத்துக்குமே ஒரு வெர்பு அது கூட ஐஎன்ஜி வரும். இன்னொரு கண்டிஷனில் எப்படி வரும்? ஆமி ஈஸ் ஆறு, இது கூட ஒரு அட்ஜெக்டிவ் சேர்ந்து வரும். அப்போது இந்த ஆமி ஈஸ் ஆறு வந்துச்சுனாவே அது இப்போது இருக்கிற ஒரு செயல் எப்படி இருக்குது, எப்படி நடந்துக்கிட்டு ஒரு செயலை பற்றியும் சொல்லும். அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய பொருள் என்ன நிலையில் இருக்குது, என்ன தன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே பாருங்கள், ஐ எம் ஸ்டடிங், நான் இருக்கிறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஐ எம்னா நான் இருக்கிறேன், ஸ்டடிங்னா படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் அட் ப்ளே கிரவுண்ட், நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஐ எம் அட் ப்ளே கிரவுண்ட், நான் எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லுதா? சரிங்களா? இது
ஐ எம் அட் ப்ளே கிரவுண்டு. ஸோ அப்போ நான் ப்ளே கிரவுண்டில் இருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து ஐ எம் இன் சென்னை. நான் எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லுதா? ஓகே, ஐ எம் நான் இருக்கிறேன். எங்கே இருக்கேன்? சென்னையில் இருக்கேன். நான் இருக்கிறேன் எங்கே இருக்கேன்? எங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட் நாமக்கல். அப்போது ஐ எம் இன் நாமக்கல். அப்போ நான் நாமக்கல்லில் இருக்கேன். ஓகே, ஐ எம் குட். நான் நல்லவனாக இருக்கேன். ஐ எம் வந்து இல்லை, நான் நல்லா இருக்கேன். நான் இருக்கிறேன். எப்படி இருக்கேன்? எந்த நிலையில் இருக்கேன்? அப்போது நான் நல்லவனாக இருக்கேன். அப்போது இந்த வெர்பு வந்து ஐ எம்ன்ற வார்த்தை வந்து என்ன சொல்லுது? ஒரு செயலை பற்றியும் சொல்லுது. அதே மாதிரி ஒரு நிலை, அது எங்கே இருக்குது, இல்லை எந்த தன்மையில் இருக்குது, எந்த கண்டிஷனில் இருக்குது, நம்ம பேசக்கூடிய பொருள் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது, அதுதான் சப்ஜெக்ட்டு எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லுது. அப்போ ஐ எம், ஆம், இஸ், ஆர் எல்லாமே என்ன சொல்லுது? ஒரு வெர்பு பற்றியும் பேசும், ஒரு செயலை பற்றியும் பேசும், ஒரு நிலை, தன்மை, கண்டிஷன், நம்ம பேசக்கூடிய பொருள் எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு பேசுவோம். அப்போது இங்கே பாருங்கள், அப்போ இதோட பேட்டர்ன் எப்படி இருக்குது? நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஐ எம் ஸ்டடிங். அப்போ இதெல்லாம் பாருங்கள், ஐ எம் அட் ப்ளே கிரவுண்ட், நான் ப்ளே கிரவுண்டில் இருக்கேன். ஐ எம் இன் சென்னை, நான் மெட்ராஸில் இருக்கேன். ஐ எம் இன் நாமக்கல், நான் நாமக்கல் இருக்கேன். ஐ எம் குட்டு, நான் நல்லா இருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ளே கிரவுண்டு, சென்னை, இன் நாமக்கல், அட் ப்ளே கிரவுண்டு, இன் சென்னை, இன் நாமக்கல், குட், இந்த வார்த்தைலாம் வரல. இதெல்லாம் நான் அட்ஜெக்டிவ்னு சொல்லியிருப்பேன். இல்லை அது எந்த பொருள், இந்த குட்டுன்றது அட்ஜெக்டிவ். ஏன்னா நான் இருக்கிறேன், எப்படி இருக்கேன்? நல்லவனாக இருக்கேன்னு சொல்லுது. இந்த ப்ளே கிரவுண்டு, சென்னை, இன் நாமக்கல், இதெல்லாம் வந்து ஒரு இடத்த மென்ஷன் பண்ணுது. நான் இருக்கிறேன், நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னு மென்ஷன் பண்ணுதா? அப்போது இந்த இதுக்கு பேரெலாம் காம்ப்ளிமெண்ட்டுன்னு பேர். இந்த மூணாவதாக வந்தாலே சப்ஜெக்ட் ப்ளஸ்ஸு வெர்பு ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பேர். இந்த மூணாவதாக வந்தால் எந்த நிலைமையில் இருக்குன்னு சொன்னால் அது வந்து அட்ஜெக்டிவ். அது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அதுவும் அட்ஜெக்டிவ் தான். ஆனால் இந்த சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற பேட்டர்னில் இருக்குது. சரிங்களா? இது போக போக நல்லா ப்ரீஃபாக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து இப்போ வருங்க, சப்ஜெக்ட் வெர்பு ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட்டு. இந்த காம்ப்ளிமெண்ட்டாக என்ன வரும்? அட்ஜெக்டிவ் வரும், ஒரு பிளேஸை பற்றி சொல்லணும், இல்லை அட்வெர்பு வரும். இதெல்லாம் நம்ம அட்வெர்ப்லாம் ஃபியூச்சரில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஐ எம் இன் சென்னை. அப்போது சென்னைன்றது வந்து காம்ப்ளிமெண்ட்டுன்ற இடத்துல வந்து அட்ஜெக்டிவும் வரும், அட்வெர்பும் வரும், பிளேஸும் வரும், அந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போது ஹீ இஸ் குட், இது வந்து அட்ஜெக்டிவ். இது காம்ப்ளிமெண்ட்டு தான். காம்ப்ளிமெண்ட்டுனா அதாவது ஒரு செயலை குறிக்காமல் மூணாவது இடத்துல வேறு ஏதாவது வார்த்தைகள் வந்திருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட் அர்த்தம். காம்ப்ளிமெண்ட்னா ஒரு செயலை வந்து முடிக்கும் சொல் அப்படின்னு பேர். ஒரு சென்டென்ஸை முடிக்கும் சொல், அதை வந்து காம்ப்ளிமெண்ட்னா, இப்போ நம்ம பத்திரிக்கைலாம் பார்த்துருக்கோம்ல, வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா அங்கே வந்து வாழ்த்துறை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா வித் வாழ்த்துறைன்னு அர்த்தம் அந்த இடத்துல. இந்த இடத்துல நார்மலாக வரும்போது, சென்டென்ஸில் வரும்போது அந்த காம்ப்ளிமெண்ட்டாக என்னென்னா முடிக்கும் சொல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐ சப்ஜெக்ட்டு, வி வெர்பு, காம்ப்ளிமெண்ட் வந்து இன் சென்னை. சரிங்களா? அதேமாதிரி ஹீ சப்ஜெக்ட்டு, ஈஸ் வந்து வெர்பு, குட் அது காம்ப்ளிமெண்ட். ஆனால் உண்மையிலே குட்டுன்றது என்ன? அவன் எப்படி இருக்கான், அவன் இருக்கிறான், எப்படி இருக்கான்னு சொல்லுது. ஆனால் உண்மையாலுமே அந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட்டாக அட்ஜெக்டிவ் வந்துருக்கு. சரிங்களா? அதெல்லாம் இன்னும் போக ப்ரீஃபாக பார்க்கலாம். அப்போ 3 வார்த்தையை வச்சு பேசணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்களா? சரிங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு வரும். சரிங்களா? ஓகே, அடுத்தது இப்போ கொஸ்டின் பாருங்கள். இப்போ கொஸ்டின் போகலாம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எப்போ அப்படின்னு கேட்குறோம். நம்ம திருப்பி கேட்குறோம். நம்மளை கேள்வி கேட்டாங்களே, நம்ம திருப்பி கேட்குறோம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா நம்மளை ஒருத்தங்க கேட்குறாங்க. எப்போ அப்படின்னு கேட்குறோம். அது போன மாதம் இருக்கலாம், அது நேற்றா கூட இருக்கலாம், கொஞ்சம் நொடிகளுக்கு முன்னாத கூட இருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம பதில் சொல்கிறோம். ஓ, நேற்று வந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். போன மாதம்லாம் நான் எங்கள் பாட்டி வீட்டில் இருந்தேன். அப்புறம் போன வருஷம் நான் நல்லா சம்மர் லீவில் இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நொடிக்கு முன்னாடியா, நான் ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி கடைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ பாருங்கள், கேள்வி பாருங்கள், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பதில் எப்படி வருது? போன மாதம்னா அதுக்குள்ளே எதுவும் சொல்கிறோம், நேற்றுனா அதுக்குள்ளே எதுவும் சொல்கிறோம், கொஞ்சம் நொடிக்கு முன்னாடினா அதுக்குள்ளே எதுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போது பாஸ்ட்டுன்றது என்ன? கொஞ்சம் நொடிக்கு முன்னாடி நடந்ததுலேருந்து அதுக்கப்புறம் முன்னாடி உலகம் தோன்றல வரைக்கும் நடந்தது எல்லாமே பாஸ்ட்டில் தான் நம்ம சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? வாட் வேர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, வாட் வேர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஐ வாஸ் ஸ்டடிங்.
ஐ வாஸ் பிளேயிங், ஐ வாஸ் கோ ஐ வாஸ் கோயிங் டு ஷாப், ஐ வாஸ் லிசனிங் டு மியூசிக், ஐ வாஸ் ஒர்க்கிங். நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஓ, நேற்று கேட்குறீங்களா? நேற்று நேரம்லாம் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓ, போன மாதம் கேட்குறீங்களா? போன மாதம் நேரம் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? நான் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தேன், கிரிக்கெட் விளாண்டுருந்தேன். அடுத்தது வந்து ஓ, போன வருஷம் நேரில் நான் வந்து சம்மர் லீவுக்கு வந்து எங்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம், ஸோ அப்போ பாஸ்ட்டில் நடந்த செயலை வந்து ஒரு கண்டினியூஸ் சொல்கிறோம். நடந்துக்கிட்டு, ஓடிக்கிட்டு, விளையாண்டுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்போ புரியுதா? அப்போ பாஸ்ட்டில் நடந்த செயலையும் கொஞ்சம் காலம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதையும் நம்ம கண்டினியூஸில் தான் சொல்ல போகிறோம். சரிங்களா? அப்போது அதையே நம்ம சிம்பிளாக சொல்லணுன்னா, நான் படித்தேன், நான் விளையாண்டேன், நான் ஓடினேன், நான் சம்மர் லீவுக்கு போனேன், அப்போ போனேன், வந்தேன், விளையாண்டேன், பாட்டு கேட்டேன், வேலை செஞ்சேன். அப்படியே அதை கண்டினியூஸாக சொல்லும்போது, நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், விளையாண்டுக்கிட்டு இருந்தேன், ஓடிக்கிட்டு இருந்தேன், எங்கள் பாட்டி வீட்டில் இருந்தேன், நடந்துக்கிட்டு இருந்தேன், அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அப்போ டிஃப்ரென்ஸ் புரியுது அவங்களுக்கு, நிச்சயமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கண்டினியூஸ்க்கும் சிம்பிளாக நம்ம 2 வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் பேசுகிற பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட் நடந்த செயலை பேசுகிறதுக்கு அந்த பேட்டர்னுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ இது எப்படி வரும்? இங்கே வந்து நம்ம பாஸ்ட்டில் ஒரு செயல் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் காலத்துக்கு, அதை பற்றி தான் பேச போகிறோம் உண்மையிலே. ஸோ இன்றைக்கி வந்து அதுதான் கிளாஸு. சரிங்களா? இப்போ கண்டினியூஸ்ன்றது பாஸ்ட் கண்டினியூஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கடந்த காலத்தில் நடந்த செயலை வந்து நான் இந்த இடத்துல கடந்த காலம்னு சொல்கிறது ஒரு சில நொடிகளுக்கு முன்னாடி நடந்த செயலும் இதுதான். சரிங்களா? இப்போ பாருங்கள், மியாவ் அப்படின்னு நான் கத்துறேன்னா, ஒரு நிமிஷம் இருக்கலாம். இப்போ நான் மியாவ் அப்படின்னு கத்துனேன்ல, அதுவும் பாஸ்ட் தான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன்? அந்த மியாவ் அப்படின்னு கத்துனதை பற்றி பேசுனா அதுவும் பாஸ்ட் தான். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 நொடிக்கு முன்னாடி நான் மியாவுன்னு கத்திக்கிட்டு இருந்தேன், நான் மியாவுன்னு கத்துனேன் அப்படின்னு சொல்கிறது தான். சரியா? அப்போ நான் மியாவுன்னு கத்துனேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அது வந்து பாஸ்ட்டு. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பாஸ்ட்டில் அந்த செயல் கொஞ்சம் காலம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து பாஸ்ட்டில் நடந்த கண்டினியூஸ் கொஞ்சம் காலம் நடக்கிற செயலாக பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து ஐ வாஸ், ஹி வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ்னு வரும். அந்த வாசு வேறு தான் கண்டினியூஸில் வரும். பாஸ்ட்டில் ஒரு நடந்த செயலை பற்றி கொஞ்சம் காலம் நடந்த செயலை பற்றி பேசுகிறோன்னா வாசு வேறு தான் வரும். அப்போ ஐ வாஸ், ஹி வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ்னு வரும். வேறு எது கூடலாம் வரும்னா வி வேர், யூ வேர், தே வேர் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இதுதான் சென்டென்ஸ் பேட்டர்ன். சரிங்களா? ஆமீஸ் ஆரெல்லாம் வந்து இப்போ நடக்கிற கொஞ்சம் காலம் நடக்கிற செயலை பற்றி சொல்லும். வாஸ் வேர்லாம் கடந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்த செயலை பற்றி சொல்லும். இப்போ வாஸ் வேரினுடைய பயன்பாடுகள் எங்கே வருது? கடந்த காலம் பற்றிய செயல் நிலைமை பற்றி சொல்லும் வார்த்தைகள் இதெல்லாம். கடந்த காலத்தில் ஒரு செயல் கொஞ்சம் காலம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை. அதே மாதிரி வாஸ் வேர்ன்றது ஒரு செயலையும் கடந்த காலத்தில் ஒரு நிலைமை எப்படி இருந்துச்சு, ஒரு நம்ம பேசக்கூடிய ஆள் வந்து எந்த இடத்துல இருந்தார், எப்படி இருந்துச்சு, அவரோட தன்மை எப்படி இருந்துச்சு, கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, உயரமாக இருந்தான் நான் அப்படிலாம் சொல்லுவேன்ல. அப்போ அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட். அது உங்களுக்கு தெரியும், அது இன்னும் போக இன்னும் பிரீஃபாக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது இப்போ வாஸ் வேரோட பயன்பாடுகள். வாஸ் வேர்னு வந்துச்சுனாவே கடந்த காலத்தில் ஒரு செயல் கொஞ்சம் உலகத்துக்கு நடைபெற்று இருந்துச்சுன்னா அந்த செயலை பற்றியும் சொல்லும். அதே மாதிரி நம்ம பேசுகிற அந்த சப்ஜெக்ட்டு எந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லும், ஒரு நவுன் எப்படி இருக்குன்னு சொல்லும். சரிங்களா? ஓகே, இதுதாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? அப்போது இங்கே பாருங்கள், ஒரு சில சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ நேற்று 10 மணிக்கு என்னவா பண்ணிகிட்டு இருந்த? நேற்று 10 மணிக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? நேற்று நான் உன்னை வீட்டில் பார்க்கலையே, எங்கே போனேன், எங்கடா போனேன் அப்படின்னு உங்கள் வீட்டில் கேட்குறாங்கன்னா, போர் அடிச்சதுன்னு பசங்க கிரிக்கெட் விளாண்டுருந்தாங்க, அங்கே போனேன், கிரவுண்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் திருச்செங்கோடு போயிட்டு இருந்தேன், அங்கே போனேன், பக்கத்தில் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பக்கமாக போயிட்டுருந்தேன், எனக்கு வந்து ஒரு மாதிரி போர் அடிச்சுது, சரி பசங்க கிரிக்கெட் விளாண்டுருந்தாங்க, அங்கே போய்ட்டு நானும் சேர்ந்து விளாண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போது நேற்று 10 மணிக்கு என்னடா உன்னை வீட்லேயே ஆளை காணோம், எங்கடா போயிட்டுருந்த, எங்கடா போனேன் அப்படின்னு கேட்கும்போது, அம்மா போர் அடிச்சுன்னு சொன்னாங்க, நான் கிரிக்கெட் விளாட போனேன், இல்லை கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். 10 மணிக்கா? நேற்று நான் வந்து கிரிக்கெட் விளாண்டுருந்தேன் நைட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பாஸ்ட்டில் கண்டினியூஸ். சரிங்களா? அப்போ வாசு ப்ளஸ் இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்? வாசு ப்ளஸ் வேர் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த சப்ஜெக்ட் ஐ, ஹி, ஷி, இட்டு, யூ. வாசாக இருந்துச்சுன்னா ஐ, ஹி, ஷி, இட்டு வரும். வேற இருந்துச்சுன்னா வி, யூ, தே. அதுக்கு ப்ளஸ் பக்கத்தில் வந்து
ஒரு வெர்பு கூட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வரும், அதுதான் பேட்டர்ன். அப்போ வாசு ப்ளஸ் வேர் இருந்துச்சுனாவே அது கூட வெர்பு கூட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வந்ததுனாவே அது கடந்த காலத்தில் ஒரு செயல் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருந்ததை பற்றி சொல்லும். அதே மாதிரி ஒரு பொருள் எந்த தன்மையில் இருந்ததுன்னு பற்றியும் சொல்லும். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து ஆமி ஈஸ் ஆர் வந்துச்சுன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமி ஈஸ் ஆர் கூட ஒரு வெர்பு அது கூட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதேமாரி வாசு ப்ளஸ் வேர் கூட ஒரு வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துச்சுன்னா அது வந்து கடந்த காலத்தில் நடந்த செயலை பற்றி சொல்லுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேங்க பாருங்கள். அப்போது ஆமி ஈஸ் ஆர் ஹீ இஸ் வாட்சிங், அவன் வாட்சிங் கிரிக்கெட் அப்படின்னு கேட்டால் அவன் கிரிக்கெட் பார்க்குறான். ஹீ இஸ் வாட்சிங் கிரிக்கெட் அப்படின்னு கேட்டால் அவன் கிரிக்கெட் பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறோமா. ஹீ வாஸ் வாட்சிங் கிரிக்கெட்னா அவன் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஹீ இஸ் வாட்சிங் கிரிக்கெட்னா அவன் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீ வாஸ் வாட்சிங் கிரிக்கெட்னா அவன் கிரிக்கெட் பார்க்குறான். இப்போ இங்கே பாருங்கள், அடுத்து ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ வாட்ச்டு த கிரிக்கெட் அப்படின்னா அவன் கிரிக்கெட் பார்த்தான். சரிங்களா? ஹீ வாட்சஸ் கிரிக்கெட் அப்படின்னா அவன் கிரிக்கெட் பார்க்குறான். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஹீ வாட்ச் த கிரிக்கெட், he is watching the cricket, he was watching the cricket, he watched the cricket அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ வந்து ஃபஸ்ட் he watchன்றது வந்து சிம்பிளாக சொல்கிறது ப்ரெசண்ட்டில் நடக்கிற செயலை. அப்புறம் he is watchingன்றது இப்போ நடக்கிற செயல் கொஞ்சம் காலத்துக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஒரு செயலை பற்றி சொல்கிறது. அப்புறம் he was watchingன்றது வந்து ஏற்கனவே நடக்கிற செயல் வந்து கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயல் வந்து கொஞ்சம் காலத்துக்கு நடைபெற்றிருக்கு. he was watching cricket. அப்புறம் he watched the cricketனா ஏற்கனவே ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருச்சு, அதை பற்றி தான் பேச போகிறோம். he watched the cricket. அடுத்து வந்து ஹி ப்ளே, இது வந்து பாஸ்ட்டில் எப்படி சொல்ல முடியும்? ஹி பிளேடுன்னு வரும். அப்போ வெர்பு டேபிள் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். வாட்ச்டு, பிளேடு. அப்போது இதே பாஸ்ட் கண்டினியூஸை சொல்லும்போது ஹி வாஸ் பிளேயிங் கிரிக்கெட், ராமு வாஸ் பிளேயிங் கிரிக்கெட். அப்புறம் விஷால் வாஸ் பிளேயிங் கிரிக்கெட், மகேஷ் வாஸ் பிளேயிங் கிரிக்கெட். அப்படின்னா மகேஷ் நேற்று இந்த டைமில் மகேஷ் ஆளுக்கணுமே, மகேஷ் எங்கே போயிருந்தான் அப்படின்னு கேட்கும்போது மகேஷ் வந்து கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்புறம் ஹீ இஸ் ரன்னிங். இப்போ இந்த 3 டென்ஸ்லையுமே மீதியெல்லாம் இந்த ரன்னு அப்படின்னு வந்துடும். அப்புறம் லிவ்டு அப்படின்னு வரும். ப்ரெசண்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்புறம் ரெயின்டுன்னு வரும். சங்குன்னு வரும். ஸோ இந்த வெர்பு டைப்லாம் உங்களுக்கு முக்கியங்க. அப்போ இந்த ப்ராக்டிஸில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, இந்த வாட்ச் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு வெர்பு எடுத்து நீங்கள் 2 வார்த்தையில் சொல்லணும். சப்ஜெக்ட்டு அது கூட வேறு வெர்பு போட்டு சிம்பிள் ப்ரெசண்ட்டில் சொல்லணும், சிம்பிள் பாஸ்ட்லேயும் ஒரு சென்டென்ஸு, அப்புறம் பாஸ்ட் கண்டினியூஸ், அப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு வந்து இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா வாட்ச்ன்ற வெர்பு எடுத்துக்கிட்டோம்னா வெர்புனா என்ன? வினைச்சொல், அதாவது நிகழ்கால வினைச்சொல் தான் இந்த ப்ரெசென்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ற இந்த வெர்பு டேபிள் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ வாட்ச் மட்டும் எடுத்துட்டோன்னா இதை நான் வச்சு ஒரு சிம்பிள் ப்ரெசென்ட் 2 வார்த்தையை வச்சு சொல்லணும்னா இப்போ வந்து ரோஷினி படிக்கிறா அப்படின்னு சொல்கிறது வந்து ரோஷினி படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரோஷினி என்ன பண்ணுது அப்படின்னு வீட்டில் கேட்குறாங்க. அப்போ ரோஷினி படிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், அப்போது ஹி வாட்ச். சரிங்களா? ஹி வாட்ச்னு சொல்லும்போது ஹி ஸ்டடி. ஓகே ஒரு நிமிஷம் இருங்க. வாட்ச்னு தான் சொன்னேன். அப்போ அந்த வாட்ச் வச்சு சொல்லலாம். சரிங்களா? வாட்ச்ன்ற வெர்பை வச்சுட்டு நான் வந்து சம்பத் படிக்கிறான் எப்படி சொல்கிறது? சம்பத் வாட்ச்னா சம்பத் பார்க்குறான். என்ன பார்க்குறான்? கிரிக்கெட். சம்பத் வாட்ச் கிரிக்கெட். அப்புறம் சம்பத் வாட்சஸ் கிரிக்கெட். அப்புறம் சம்பத் இஸ் வாட்சிங் கிரிக்கெட். அப்புறம் சம்பத் வாட்ச் கிரிக்கெட், சம்பத் வாஸ் வாட்சிங் கிரிக்கெட் அப்படின்னு வருமா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் மற்ற வெர்புக்கும் வந்து நீங்கள் ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இந்த 4 ஃபார்மேட்லேயும் எழுதி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இவ்வளோ தாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த 4 கிராமரையும் நம்ம இனிமேல் ஸ்பீச் ப்ராக்டிஸ் மற்ற இதெல்லாம் கொண்டு போகலாம். ஸோ ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் கிளாஸை சந்திக்கலாம். பார்த்தீங்களா? பாய், டேக் கேர்.